ராசியில கேது, 7ல ராகு இருக்கிறது கணவன் மனைவியிலேயே சிறு சிறு சண்டைகள், சச்சரவுகள் ஏற்படும். அது போக போக தான் சரியாகுங்க. உடனே சரியாகாது. தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிக கவனமா இருக்கிறது இந்த மாசத்துல ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல அமைப்பும், பிள்ளை மூலமா பெற்றோருக்கு பெருமையும் சேர்க்கக்கூடிய மாதமா இருக்குங்க. இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா, ஒரு 10 மாதத்துக்கு தொடர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போற மாரி அனுகிரகம் கிடைக்கும். மிக மேன்மையான வழிபாடுங்க. இந்த மாதத்துல வர பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடுறது மிகச் சிறந்த அமைப்பா இருக்குங்க. தை பௌர்ணமி. ராசி அதிபதி சூரியன் 6ல இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான். பட் ஆனா சுக்கிரன் அங்க இருக்கிறனால, உங்களுக்கு கூட இருக்கிறனால அனுகிரகமான நாளா இருக்கும். ஏன்னா இது சூரியன் வந்து சனி வீட்ல, சனி அவரோட மிகப்பெரிய பகைவர். அதுவும் மகரம் ரொம்ப பகைமையான வீடு. அந்த வீட்ல சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து இந்த மாதத்துல தொடங்குறனால கொஞ்சம் தை மாதம்னாலே உங்களுக்கு தொடக்கத்துல கொஞ்சம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மன உளைச்சலும் அதிகமான பிரச்சனைகளும் வரும். ஆனா கூடயே சுக்கிரன் இந்த மாதம் வந்தனால இந்த வருடம் தை மாதம் சுக்கிரன் சூரியன் கூட சேர்ந்தனால உங்களுக்கு மிக யோகமான மாதமா அமையுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது.